அவதார் 2 வந்த உடனே இது அசுரன் படம்னாங்க. அது உண்மைதான், பொய் கிடையாது. உலகத்தில் இருக்க எல்லா கிரியேட்டர்ஸுமே ஏதோ ஒரு ஒற்றுப்புள்ளியில் ஒட்டி போயிடுவாங்க. கண்டென்ட் தான். நம்ம எல்லாமே புதுசாக பார்த்துட்டோமாலாம் இல்லை, எல்லாமே ஒரு படத்தை ஒட்டி தான் வரும். நல்லா இருக்குது படம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை ப்ரோ, இது ஒன்று யூடியூப்பில் வந்து ஒர்க் பண்ணவங்களாம் இப்போ புதுசாக நடிக்க வராங்க சேனலில். இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புரியல, இன்னொரு சொல்லுங்கள். யூடியூப்பில் வந்து ஒர்க் பண்ணவங்கன்னா இப்போ நடிக்கவே வந்துட்டாங்க. இது வந்து உங்கள் சைடில் வந்து எப்படி பார்க்குறீங்க? அது ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தானே சொன்னாப்புல. இல்லை, ஒரு காலத்தில் வந்து சீரியல்லேருந்து அப்படியே ஒரு வேவ் வந்தாங்கல்ல சினிமாவுக்கு. இப்போ யூடியூப்பில் நல்ல விஷயம் தானே. இப்போ நான்லாம் யூடியூப்பில் வந்து சினிமாவுக்கு வரணுங்கிறவங்க, நீங்களும் அதோட தான் வந்திருப்பீங்க. நிச்சயமாக நல்ல விஷயம் தானே, மகிழ்ச்சி தானே நமக்கு. ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நடிக்கிறாங்க, வருமா அவங்களுக்கு வந்து பிடிக்குமா, புதுமுகங்கள் பிடிக்குமான்னு சொல்லிட்டு அது கேட்கலாம். ஃபோனில் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்குது, ஏன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிடிக்காது? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவர் எங்கே பார்த்தாலும் பிடிக்குது இல்லைவா? நீங்கள் அம்மா வீடியோ காலில் பார்த்தாலும் பிடிக்கும், வீட்டில் போய் பார்த்தாலும் பிடிக்கும். அதே தான், நல்லா இருக்கு. இதுதான் எதிர்பார்த்தோம் அண்ணனுக்கு 2 முகம் இருக்குது. நீங்கள் அண்ணனை வந்து ஒரு மிகப்பெரிய தமிழறிஞனாகவும் பார்க்கலாம், அதே சமயம் எல்லோரும் கூட சேர்ந்து காமெடி சொல்கிற ஒரு ஆளாகவும் பார்க்கலாம். அதுதான் படத்துலையும் இருக்குது. இது ராஜ்மோகன்கிட்ட எதிர்பார்த்தது. அவர் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியை போட்டு நொறுக்கி இருக்கிறாரு. அண்ணன் சமூகத்துக்கு எப்போதும் ஏதோ ஒன்று சொல்லுவார். இன்றைக்கி சோஷியலாக என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் ராஜ்மோகன் ரிப்போர்ட்ஸ்னு அவர் கருத்தை பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கார். அப்படி இதில் என்ன கருத்து பதிவு பண்ண போகிறாருன்னு எதிர்பார்த்துருந்தோம். இன்றைக்கி சூழலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் ஒத்து போகுது. அது எல்லாம் அந்த காலகட்டம் தான் தலைவா. இப்போ இருக்கிற என்ன, நம்ம சைக்கிளில் போய் சைட் அடித்தா இவங்க பைக்கில் போய் சைட் அடிக்கிறாங்க, வேறு ஒன்றும் மாறல. இல்லை, அது அந்த குழந்தை பருவம். நீங்கள் உங்கள் தாத்தா ஒரு வேலை பார்த்துருப்பார், அதை தான் இன்றைக்கும் பார்த்துருப்பீங்க. காலகட்டம் மாறி இருக்கலாம், தொழில்நுட்பம் மாறி இருக்கலாம், ஆனால் செய்கை ஒன்று தான். அதனால் எல்லாருக்கும் ஒத்து போகும். இல்லை, லேக் இல்லை படத்தில். நான் அது ஒரு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு 8 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணுற கண்டென்ட் எப்படி 2 மணி நேரம் ஒட்டுன்னு எதிர்பார்த்தேன். படத்தில் லேக் இல்லை. ஏன்னா வேறு எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, வேறு எமோஷன் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்பா அம்மா சென்டிமெண்ட் இருக்குது படத்தில், ஃப்ரெண்ட்ஸுக்கான சென்டிமெண்ட் இருக்குது, ஜாலி இருக்குது, ஃபன் இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போடணும், கோவா போட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அது அப்படியே பாபா பிளாச்சிக் ட்ரிப்பாக மாற்றிடுங்க. நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது. உண்மையிலே சாங்ஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்ல டெக்னீஷியன்ஸ். இப்போ நீங்கள் பிளாக் ஷிப்பில் நீங்கள் பார்த்த நபர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் கேமரா, மியூசிக்கு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாருமே வந்து பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம போட்ட ஜாலி தான். லாஸ்ட் பெஞ்சு, சண்டை, அடிதடி, நக்கல், நையாண்டி. அதான் நான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் போய் இந்த படம் பார்க்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட.